வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் பிளேஸ்மெண்ட்கான பிசிக்கலுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அட்மிட் கார்டு வந்திருக்கும், எல்லாருமே டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து சிஆர்பிஎஃப் பிளேஸ்மெண்ட்கான ட்ரேட் டெஸ்ட்ல எப்படி பாஸ் ஆகலாம், என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, நம்ம எப்படிலாம் தயாராகிட்டு போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே இது ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும். அண்ட் இருக்கக்கூடிய நாளில் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போனா கூட பாஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல சான்சஸ் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான வீடியோக்கான லிங்க் இருக்கு. நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்க. நீங்க டைரக்டா நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும் எல்லாமே அந்த வீடியோல கம்ப்ளீட்டா பேசியிருக்கேன். கண்டிப்பா வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க போய் பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் டெஸ்ட்ல வந்து டிரைவர், ஃபிட்டர், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ட்ரேட் டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தலாம். சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன்ல எல்லா ட்ரேட்ஸ்மேனுக்கும் என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஒரு லென்த்தா இருந்தாலும் கம்பல்சரி வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நீங்க என்ன ட்ரேடோ அந்த ட்ரேடு வந்து எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்றத ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிரைவரா இருந்தீங்க அப்படின்னா டிரைவிங் ட்ரேட்ல வந்து ஹேண்ட்லிங், டிரைவிங், பார்க்கிங், அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைட் ஹெவி வெஹிக்கிள்ஸ், அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் அது லைசன்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி நீங்க பார்க்கிங் பண்றீங்க, டிரைவர்னா என்ன, டிரைவர் வந்து எப்படிலாம் ஓட்டிட்டு போவாங்க, எப்படி கரெக்டாக ஓட்டுவாங்க, டிரைவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்றத. அண்ட் அதுக்கப்புறம் ஃபிட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து நாலேஜ் இன் ஆட்டோமொபைல்ஸ் ஆஃப் ஃபிட்டர், மோட்டார் மெக்கானிக்கல், ட்ரேட் ஆஃப் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ், மோட்டார் மெக்கானிக்கல் இந்த எல்லாமே வரும் இல்லையா. ஐடிஐ படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும், ஐடிஐல தான் இந்த ஃபிட்டர் கோர்சஸ் எல்லாமே வரும், ஓகேங்களா. ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருந்தா மட்டும் தான் இதுக்கு நீங்க அப்ளையே பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பா இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க பாஸ் ஆகிறதுல 100% சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா. அடுத்து வந்து பக்லர், ட்ரெய்லர், காப்லர், கார்பெண்டர். ஃபர்ஸ்ட் பக்லருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேயிங் அண்ட் ஹேண்ட்லிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பகில், அதாவது அந்த திகில் மாதிரி ஊதுவாங்க இல்லையா, அதுதான் அந்த பக்லர் அப்படின்னு சொல்றது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கு, இந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. ஒரு சில பேர் வந்து சும்மா ஏதாவது ஒரு ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல போயிட்டு நீங்க ட்ரேட் டெஸ்ட்ல எல்லா இதுலயுமே குவாலிஃபை ஆகிட்டு ட்ரேட் டெஸ்ட்ல டிஸ்குவாலிஃபை ஆகி வந்துருவீங்க. காரணம் வந்து இதுதான், ஓகேங்களா. இந்த ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் அந்த ட்ரேட்ல உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும், அது அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அண்ட் அந்த டெய்லர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லர் ஒரு துணிக்கடையில ஒரு துணியை தைக்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை மெஷர் பண்ணி கரெக்டா ஸ்டிச் பண்ணி அது காட்டனா அதுக்கு இது எப்படியா அப்படின்றது அதுக்கு தகுந்த மாதிரி அதை கரெக்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாதான் அப்படின்னு நம்ம போடுவோம். அதே மாதிரி தான் அந்த இடத்துல உங்களை எல்லாமே செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படிலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல இந்த டெய்லருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லர் ஏதோ ஒரு டெய்லருக்கு போயிட்டு சும்மா அது ஏதோ கொஞ்சம் நாலேஜ் கத்துக்கிற அளவுக்கு போயிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்லர்ல வந்து ஹேவிங் ஆஃப் நாலேஜ் இன் ட்ரேட் ஆஃப் பாலிஷிங் ஆஃப் ஷூஸ், ஆஃப் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் அண்ட் கட்டிங் ஆஃப் லெதர், ரிப்பேர் அண்ட் ஸ்டிச்சிங் ஆஃப் ஷூஸ், ஆஃப் மேக்கிங் ஆஃப் நியூ ஷூஸ், அதாவது ஒரு நியூ ஷூவா இருக்கட்டும் அந்த கிளாத்தை எப்படி கரெக்டா கட் பண்ணி அதை பாலிஷ் பண்றது எல்லாமே வந்து கரெக்டா வந்து செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. உங்களுக்கு இதை பத்தி தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ஊர்லயுமே இந்த ட்ரேடு சம்பந்தப்பட்ட எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு இருக்கக்கூடிய நாள்ல ஏதாவது ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கத்துக்கோங்க. அடுத்து கார்பெண்டர்ல ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ், ஆஃப் கட்டிங் ஆஃப் வுட், அதுக்கப்புறம் ஃபிட்டிங், பாலிஷிங் அண்ட் ஃபினிஷிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நாலேஜ் ஆஃப் ஃபிட்டிங் ஆஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், ஆஃப் ஃபிக்சிங் ஆஃப் கிளாஸ் பேனல்ஸ் அண்ட் விண்டோஸ், ஏபிள் டு மேக் வுடன் பாக்ஸஸ், ரீகல்ஸ் அண்ட் மேக் டிம்பர் ட்ரெஸ்ஸஸ். இது எல்லாமே அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல இந்த பத்தின நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா வந்து அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்த வரையும் இது எல்லாமே அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. தெரியல அப்படின்னா தெரியற அளவுக்காவது இருக்கக்கூடிய நாள்ல தெரிஞ்சுட்டு போங்க. ஆல்ரெடி நீங்க இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு எஃபிஷியண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம், ஓகேங்களா. அடுத்து பெயிண்டர், அதுக்கப்புறம் கார்டனர். பெயிண்டர்ல வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அது வந்து எப்படி என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி வாளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அதில் டிராயிங் பண்ணணுமா இல்லை ஸ்ப்ரே பண்ணணுமா, இது எல்லாமே அந்த இடத்துல கரெக்டாக வந்து செக் பண்ணணும், ஓகேங்களா. பெயிண்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஸ்ட்ரிபிங் ஏபிள் டு ரைட் லெட்டர்ஸ் அண்ட் நீட்லி ஆஃப் பேனர்ஸ் அண்ட் போர்ட்ஸ், லெட்டர்ஸ் கூட கரெக்டாக எழுதணும். அண்ட் பெயிண்டிங்ல ஏபிள் டு ஒர்க் அவுட் த குவான்டிட்டி ஆஃப் பெயிண்ட்ஸ் ஆஃப் ரிக்வயர்ட் டு வுட் பெயிண்டிங் அண்ட் சிஜிஐ ஷீட் ஆஃப் பெயிண்டிங், இது எல்லாமே அந்த இடத்துல செக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அண்ட் வாஷர்மேன் அண்ட் கார்டனர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் பிளான்டிங், ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் சீசனிங், ஃபெர்டிலைசர் மேனேஜர், எந்த சீசனுக்கு என்ன மாதிரி விதை போட்டால் எப்படி வந்து செடியை பாதுகாக்கணும் அப்படின்றத கார்டனருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. கண்டிப்பா கார்டனருக்கு இந்த ட்ரேட் எல்லா ட்ரேடுக்குமே அந்த ட்ரேடை பத்தின குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த வீடியோ எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து குக்கும் வாட்டர் கேரியரும், இதுதான் பெரும்பாலான பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா இதை பார்த்தா உங்களுக்கு நான் கரெக்டான நாலேஜ் இருக்குதா அப்படின்றத அந்த இடத்துல கண்டிப்பா செக் பண்ணுவாங்க.
ஒரு சில இடத்துல சமைக்க சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல அதோட இன்கிரீடியன்ஸோட நேம்ஸ் கேட்பாங்க. இதெல்லாமே இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிட்டு போங்க. குக்கும் வாட்டர் கேரியரும் பற்றின வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல கொடுத்துருக்கேன். ட்ரேட் டெஸ்ட்டை பற்றின எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்றத அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு பாருங்கள். Cook of chapati of rice of vegetables, dal, sambar of idli, etc. of 100 men of cooking of meat, fish, egg, gear. இது எல்லாமே ஒரு 100 பேருக்கு சமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாலேஜ் அண்ட் குவான்டிட்டி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்கிரீடியன்ஸோட நேம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? வாட்டர் கேரியரா இருந்தீங்க அப்படின்னா வாஷிங் ஆஃப் யூட்டென்ஸ் ஆஃப் kneading of atta for a making of chapati, about 100 men for cutting of vegetables. அதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, குக்குக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க தான் வாட்டர் கேரியர். ஓகேங்களா? அந்த வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து காய்கறி கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இது எல்லாமே வந்து கூட இருந்து அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க தான் வாட்டர் கேரியர். அதுக்கப்புறம் பார்பர் ஆஃப் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆஃப் ஃபீமேல், ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் ஆஃப் ஹேர் கட்டிங் அண்ட் ஷேவிங் ஆஃப் மென் பார்பர் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் ஆஃப் ஹேர் கட்டிங் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆஃப் ஃபீமேல். ஸோ அதாவது வந்து அந்த பார்பர்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து வாஷர்மேன் சஃபாய் காமாச்சாரி, இது உமனுக்கு. ஓகேங்களா? வாஷர்மேன் உமனில் வந்து வாஷிங் ஆஃப் கிளாத்தஸ், ஆஃப் அயனிங் ஆஃப் காக்கி காட்டன், ஆஃப் யூனிஃபார்ம், உள்ளன், டிசி யூனிஃபார்ம். அதாவது அந்த யூனிஃபார்ம் தான் நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குள்ளே போக போகிறோம். எல்லாமே சிவில் யூனிஃபார்ம் தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி சிவிலியன் யூனிஃபார்மை வந்து நம்ம துவைச்சிருப்போம். அந்த யூனிஃபார்ம் வந்து என்ன மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணி துவைக்கணும், இதெல்லாமே வந்து இடத்துல அதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணுறீங்க அப்படின்றத அந்த இடத்துல செஞ்சு காமிக்க வைக்கிறது தான் ட்ரேட் டெஸ்ட். ஓகேங்களா? சஃபாய் காமாச்சாரி, ஸ்வீப்பிங் ஆஃப் ஃப்ளோர்ஸ், ஆஃப் ஓப்பனிங் ஏரியா, கிளீனிங் ஆஃப் டாய்லெட், பாத்ரூம், இதெல்லாமே க்ளீன் பண்ணுறவங்க தான் சஃபாய் காமாச்சாரி. எப்படி கரெக்டாக என்ன ஆசிட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும், எதை யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. இதுதான் சஃபாய் காமாச்சாரி. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து எல்லா ட்ரேடுக்கும் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி இதெல்லாமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அதை பற்றின ஒரு சின்னதாக நாலேஜ் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டில் பாஸ் ஆக முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும். ட்ரேட் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் முடிச்சுட்டு ட்ரேட் டெஸ்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா ட்ரேடில் எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இதை பற்றி இருக்கக்கூடிய நாளில் கொஞ்சமாவது கற்றுட்டு போங்க. அப்படி இல்லை நீங்கள் ஓரளவுக்கு ப்ரொஃபஷனட்டாக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது சிஆர்பிஎஃப் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபிசிக்கலுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல்